வணக்கம் வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்னுமே ஸ்பாட்டிஃபை ரேப்ட் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஆச்சு. இருந்தாலும் இப்போ இன்னும் அப்பப்போ மெசேஜ் வருது. அப்பப்போ நிறைய பேர் ரொம்ப நெகிழ்ச்சியாக மெசேஜ்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. அதெல்லாம் படிக்கும்போது தான் சரி, நம்ம பண்ணுற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒருத்தங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிகழ்த்துது, அதை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு பயங்கரமாக என்னை கில்ட் ட்ரிப் பண்ணுது அந்த மெசேஜஸ். ரொம்ப நன்றி. மீன்வேல் ப்ளாகும் ரெகுலராக ரோல் அவுட் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். இந்த எபிசோட் பற்றி சொல்லணுன்னா, இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான எபிசோட். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு 2 பேரை பற்றி நான் அந்த எபிசோடில் பேச போகிறோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் என் கூட என்னுடைய நண்பர், கூடிய சீக்கிரமே பிரபல சினிமாட்டோகிராஃபராக போகிற திவாகர் என் கூட இருக்கார். வணக்கம் திவாகர், வெல்கம் டு த ஷோ. ஹாய் சுதீர். எப்படி இருக்கீங்க திவாகர்? நான் நல்லா இருக்கேன். உங்களுடைய கடுமையான ஒரு ஷூட் ஷெட்யூலுக்கு மத்தியில் எங்களுக்கு டைம் கொடுத்து பாட்டுக்காரன் லிசனர்ஸ்க்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொய் எல்லாமே கோட்டலிங்க. அவர் தான் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவர் தான் எனக்கு இப்போ இன்றைக்கி டேட் கொடுத்துருக்காரு. இதை மிஸ் பண்ணிட்டா அடுத்த வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், திவாகரை கடைசியாக நான் போன வருஷம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் பார்க்குறேன். அதுவும் இந்த வருஷம் முடிய போகுது, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோ பரபரப்பான ஒரு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர் அவர். திவாகர் ஆர்குட்டில் என்னுடைய சேர்ந்து யுவனுக்காக போராடிய ஒரு யுவன் போராளி, யுவன் கண்ணி. நாங்கள்லாம் ஹாரிஸ் ஃபேன்ஸ் எங்கேயாவது யுவனை கலாச்சா கும்பலாக போய் ஃபேக் ஐடியில் கத்திட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி சம்பவங்களை என் கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிகழ்த்திட்டு இருந்த திவாகரை நான் நேரில் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்னை அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ திவா பயங்கரமான ஒரு யுவன் கண்ணி. யுவனால் நாங்கள் ஆர்குட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம். பட் இன்றைக்கி திவா அண்ட் திவாகர்னால் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச நிறைய நண்பர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பிளட் திக்காக இருக்காங்க என் கூட. ஸோ யுவனால் இணைந்தோம். பிஸ்ட் பம்ப். யுவனால் இணைந்தோம். ஸோ யுவன் தவிர்த்து இன்னொரு பவர் எங்களை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணது நாமுத்துக்குமார். ஸோ இந்த எபிசோடில் நாங்கள் யுவன் அண்ட் நாமுத்துக்குமார் பாடல்கள் பற்றி பேச போகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அரைகுறையாக பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சப்போ நாங்கள்லாம் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம் 2015 நினைக்கிறேன். அது ஸ்பாட்டிஃபைலெல்லாம் தேடாதீங்க, இருக்காது. அது யூடியூப்பில் மட்டும் இருக்கும். அதை போய் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ திவாகர், நீ சொல்லு ஃபஸ்ட்டு உனக்கு யுவன் அப்படின்ற ஒரு கலைஞன் எப்போ தெரியும், எந்த பாடல்னால தெரியும்? எனக்கு எங்கள் அப்பா பயங்கரமான இளையராஜா ஃபேன். ஸோ அந்த காலத்தில் இந்த கேசட் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவார். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அரவிந்த்லேருந்தே தெரியும். அரவிந்த் அப்பா அந்த கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு இளையராஜா பையன் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போது நமக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லைல்ல, அந்த கேசட்டை தைக்கிறது தான் நமக்கு வேலை. அப்படி கேட்கும்போது இந்த ஆல் த பெஸ்ட்டுன்னு ஒரு பாட்டு, ஆல் த பெஸ்ட் அது பயங்கர கேட்சி ஆகி, ஸோ எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக அந்த ஃபாலோவர் மாதிரிலாம் இல்லை. ஒரு படம் அரவிந்த் வரும்போது நம்ம என்ன ஒரு 4th படிச்சுட்டு இருந்திருப்போமா? அதுவும் ரொம்ப சின்ன பசங்களாக இருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படம் வரும்போது அப்பா தான் சொல்லுவார், இளையராஜா பையன் பண்ணியிருக்கு இந்த மாதிரி பாட்டு அந்த பாட்டு. ஸோ அதை சொல்லும் போதெல்லாம் அந்த பாட்டு, அந்த பர்டிகுலர் பாட்டு பயங்கர கேட்சியாக இருக்கும். அந்த காலத்தில் அது ஒரு அந்த பீரியடில் வந்த பாட்டில் அது கொஞ்சம் யூனிக்காக சவுண்ட் ஆகும். ஸோ நமக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு அது அந்த பாட்டு நமக்கு வளரும் பருவம்ன்றனால அதனால் ஒரு மாதிரி புதுசாக இருக்கும், அந்த பாட்டு கேட்சியாக இருக்கும். ஸோ அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு யுவன் எப்போ தெரிஞ்சதுன்னா காதல் கொண்டேன் அந்த படம். ஸோ அது கொண்டே நம்ம 7th படிச்சுட்டு இருந்தோம். 7th ஆமாம் அந்த ட்ரெயின்.
ஸோ அதுக்கு இன்னொரு ரீசனும் தனுஷ் காரணம். ஏன்னா விஷுவலோட அந்த ஆள் நடிப்பு பார்த்துட்டு யாரோட என்ன இவனுங்க இப்படி இருக்கானுங்க, இப்படிலாம் ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு அந்த பாட்டெலாம் கேட்கும்போது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யுவன்னா ஒரு கிரேஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 8th 9th படிக்கும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கும்போது 7G மன்மதன் அந்த படம்லாம் வந்து சொல்லவே வேணாம். அது வந்து அந்த படம் வந்து பயங்கர கிரேஸ். அப்போ வந்து ஒரு பெரிய ட்ரெண்டில் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் யுவன்னாலே வெரி ஆகிட்டோம், அவ்வளோதான். லைக் அந்த ஒரு ஐக்கானாக மாறிட்டார். அந்த எஸ்பெஷலி அந்த எந்த பாட்டு என் காதல், அதில் வந்து அவர் விஷுவல் பண்ணி கையை இப்படி ஆட்டின யாரா இப்படி ஏதோ ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு. ஏன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் மட்டும் தான் இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்போம். ஆமாம், இங்கிலீஷ் பாட்டெலாம் அதில் தான் கேட்போம். அதுக்கு ஈக்குவலாக ஆமாம், அதுவும் படத்தில் ஃபீச்சரில் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது யுவன் இஸ் மை ஸ்டார். ஓகே, ஸோ யுவன் வந்து எனக்கும் இருக்குது. பட் முத்துக்குமார் அந்த ஒரு கேரக்டர், முத்துக்குமார் அண்ட் யுவனோட காம்போ எப்போ உனக்கு தெரிய ஆரம்பிச்சது? அது எப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப சவுண்டு தான் எனக்கு ஃபேசினேஷன். நான் பெருசாக லிரிக்ஸ்லாம் இது பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த 8வது 9வது அந்த 10th அந்த ஒரு டீனேஜ் பருவங்களை அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்து நமக்கு வந்து இதாகுது, காதல் வளர்த்த. ஏன்னா அது லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், ரொம்ப என்ன சொல்கிறது, வாயில நோடி அந்த மாதிரிலாம் இருக்காது. காதல் வளர்த்த உண்மை நான் என் உள்ள காதல் வளர்த்தேன்னு. ஸோ அந்த பாட்டு கேட்டப்புறம் தான் ஓகே யார் எழுதுனா அப்படின்னா நான் முத்துக்குமார் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் 7G அந்த மாதிரி 7Gல நினைத்து என்னடா இது இப்படிலாமா, நமக்கு அந்த பாட்டு கேட்டாலே அந்த வார்த்தையை கேட்டாலுமே ஒரு மாதிரி ஏதோ ஒன்று ஃபீல் ஆகும் அந்த டைமில். தேவையில்லாத ஏதோ லவ்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நான் முத்துக்குமார் எனக்கு அந்த டைமில் தான் காதல் வளர்த்தம் தான். காதல் சொன்னாமா அந்த ஒரு வார்த்தை தான், பாட்டு முழு பாட்டு கூட இல்லை, அந்த ஒரு வார்த்தை தான். ஸோ எனக்கும் காதல் வளர்த்தேன் வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு பாடல். இருந்தாலும் வந்து அந்த டைமில் முத்துக்குமார்னு ஒரு பேரு தெரியும், கேட்டு கடந்து போயிட்டேன், பெருசாலாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணல. பட் உண்மையாகவே முத்துக்குமாரை வந்து நான் திரும்பி பார்க்க வச்ச பாட்டு வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த பாட்டு, காதல் படத்தில் உனக்கென இருப்பேன். அதில் வந்து எஸ்பெஷலி வெந்நீரில் நீ குளிக்க விறகாத்தி குளிப்பேன் அப்படின்னு எழுதியிருப்பார் மனுஷன். அந்த அந்த வரி வந்து நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 8th 9th டைமில் தான் அந்த வரியை நான் கவனிக்கிறேன். ரொம்ப அப்போ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு பிரேக்கப் ஆகல, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்டாக தான் இருந்தேன். பட் என்னை அந்த வரி வந்து பயங்கரமாக பாதிச்சுது. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது முத்துக்குமார் வந்து யுவன் கூட பயங்கரமாக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அவரோட பாடல் வரிகளை கேட்கும்போது ரொம்ப ஆழமான ஆத்மார்த்தமான வரிகளை வந்து யுவனுக்கு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆனால் யுவன் அண்ட் முத்துக்குமார் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது நந்தா பாலாமாமா படத்தில் 1000 யானை கொண்டாடி வந்து அவங்க காம்போவில் வந்து ஃபஸ்ட்டு சாங். அது உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பார். அந்த சாங்கை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு அன்கன்வென்ஷனான ஒரு டியூன் இருக்கும். அந்த சாங் எனக்கு தெரியலை, அவங்க ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு டியூன் பண்ணிவிட்டு லிரிக் எழுதினாங்களா இல்லை லிரிக் பண்ணிட்டு டியூன் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அன்கன்வென்ஷனலாக இருக்கும். அதுக்கு அந்த டியூனோட ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். அது என்ன மாதிரியான ஒரு சாங்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த சாங்கோட உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு ஆக்சுவலி அந்த படம் வந்தப்போ எனக்கு அந்த சாங் வந்து கேட்சியாக தான் இருந்தது. அது நீ சொல்கிற மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்கும் அதில். அண்ட் எனக்கு அந்த லிரிக்ஸ் திருப்பி ரீவிசிட் பண்ணது வந்து ஆஃப்டர் முத்துக்குமார்லாம் தெரிஞ்ச அப்புறம் அந்த பாட்டு திருப்பி கேட்கும்போது அப்போ போய் ஒன் பாட்டெலாம் கேட்கல. அது வந்து இன்னுமே என்ன சொல்கிறது, இட் மேட் சென்ஸ் டு மீ. எஸ்பெஷலாக அந்த எந்த ஒரு லைன் வரும், ஒரு ராஜா வருந்தாமல் புத்தன் ஜனனம் இல்லை, அது சூப்பர் மேட்டர்ல. பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை 2 வரியில சொல்லிட்டு எக்ஸாக்டா. அது ப்ளஸ் புத்தரோட கதையும் அதுதான். ராஜாவா இருந்து அவர் மனம் திருந்தனாலதான் புத்தரானார்ன்றதுல. ஸோ எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுதான் யுவனோட ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் போது இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக தான். முத்துக்குமார் பார்த்தீங்கன்னா யுவன் கூட கிட்டத்தட்ட ஒரு 60 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த 60ல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 படம் முழு பாடல்கள் இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
இருக்கும் மேஜராக. பட் ஆனால் முத்துக்குமார்னு சொல்லும்போது நம்மளால் அந்த முத்துக்குமார் பேர்லேருந்து டிஸ்கனெக்டே பண்ண முடியாத ஒரு பேர் தான் வந்து யுவன். ஆனால் முத்துக்குமார் வந்து யுவனுக்கு மட்டும்தான் இப்படி முத்தான பாடல்களை கொடுத்துருக்காரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அப்படி இல்லை. அவர் எல்லாருக்கூடையும் அவர் வந்து ராகுல் டிராவிட் மாதிரி இந்த சைடு பேர் மாறிக்கிட்டே இருக்கும், இவர் மட்டும் எல்லாருக்கூடையும் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். இளையராஜா சாராக இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜ், ஜிவி பிரகாஷ் கூடலாம் ஒரு அநியாயத்துக்கான நிறைய படம் வந்து ஜிவி பிரகாஷ் கூட ஃபுல் படமாகவே முத்துக்குமார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஹாரிஸோட ஹிட் லிஸ்ட்லையுமே பயங்கரமாக ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் ஜோஷ்வா ஸ்ரீதர் கூட பண்ணது மேக்ஸிமம் ஃபுல் ஆல்பம்ஸாக பண்ணியிருப்பாரு. அந்த ஃபுல் ஆல்பமில் எல்லா படமே பெரிய ஹிட், கல்லூரி, காதல் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு யுவன் கூட அவரோட பாண்ட் வந்து அந்த கொலாபரேஷன் ஏன் அது மட்டும் ஸ்பெஷல்னா போட்டது எல்லாமே லவ் சாங்ஸ், லவ் ஃபெயிலியர் போட்டு பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க பாட்டு எழுதினாலே. ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த ரீசன் வந்து அவரோட லிரிக்ஸ் வந்து யாருனாலும் ஈஸியாக பாடிடலாம். ரிப்பீட் ஒரு தடவை கேட்டாலே அதை ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வார்த்தை. நம்மள ரொம்ப மெனக்கட தேவையில்ல. இது என்ன புரிய மாட்டேங்குது அப்படிலாம் இருக்கும் தேவையில்ல. என்ன சொல்கிறது, டே டு டே நம்ம பார்த்துருப்போம் அந்த விஷயத்த அவங்க பாட்டாக பாடியிருப்பாங்க. அது நம்ம சொல்லும் போது ஆமாம் நல்லா இருக்குல்ல இந்த மேட்ரு, நம்ம பார்த்துருக்கோம்ல அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ முத்துக்குமாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முத்துக்குமார் யுவன் சாங்ஸில் திவாகர் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து அதோட யதார்த்தமான வரிகள், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளான வரிகள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு தோன்றது வந்து நினைத்து பார்த்தேன் இருக்குது 7Gயில் ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவா என்றே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல் வெர்ஷனில் இருக்கும். ஃபீமேல் வெர்ஷனில் வந்து ஒரு தருணம் என்னடா காதலா உன்னுள் வாழ்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இதை நான் சொல்லும்போது என் மைண்டில் இந்த சாங்காக தான் இருக்குது. பட் இந்த வரிகளை வந்து என்னால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியுது. இத்தனைக்கும் நான் 7G கேட்டு வந்து ஒரு மாதம் மேலே இருக்கும். இருந்தாலும் எனக்கு டக்குன்னு வருதுன்னா அந்த வரிகளோட யதார்த்தமும் அந்த வரிகளில் இருக்கிற எளிமையும் தான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி முத்துக்குமார் வந்து அவங்க அப்பாவை பற்றி நிறையா கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அது எல்லாத்தையுமே அதில் நிறைய விஷயத்தில் நோட் பண்ணும்போது சொல்லியிருப்பார், எவ்வளோக்கு எவ்வளோ வரிகளை நம்ம சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அது நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முத்துக்குமார் இன்னொரு இடத்துல கோட் பண்ண விஷயம் வந்து அவர் டும் கார்த்திக் ராஜா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாடல், அது என்ன சாங்னு நான் மறந்துட்டேன். அவர் நைட்டு டியூன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல் பாட்டு ஒரு 3-4 பக்கம் எழுதிட்டு மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸில் அப்படி அந்த டேபிளில் வச்சுட்டு அப்படியே படுத்தாராம். காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது மணிரத்னம் வந்து வாக்கிங் போயிட்டு யூஸ்வலாக அவர் ஆஃபீஸ்க்கு போவார் போல். ஸோ அவர் வந்தவர் இவர் எழுதியிருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு சொன்னார், ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க, முத்தாக இருக்குது, இதில் எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியலை, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வரியை சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக இருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அவர் சொன்னதான் ஒரு ஞாபகம். ஸோ அதனால் அவர் அதை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இன்னொரு காதல் வளர்த்தனுக்கு ஈக்குவலாக ஒரு சாங் வந்து நம்மளோட காலேஜ் ஸ்கூல் டு காலேஜ் ட்ரான்சிஷனில் நடந்த ஒரு சாங் தான் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஐயோ, பிரேக்கப்பே இல்லாத கண்ணீரோட அந்த பாட்டு. எஸ்பெஷலி அந்த கடும் விஷத்தினை எடுத்து கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் கழித்தே உயிர் போகும், காதலிலே உடனே உயிர் போகும். அதெல்லாம் கேட்ட உடனே லவ் பண்ணலனா கூட நான் லவ் ஃபீலில் தான் இருக்கேன், என்னது இது காதலில் உடனே உயிர் போகுது அப்படின்ற ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த பாட்டில். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா காதல் வளர்த்தேன் அப்புறம் நடுவில் எவ்வளோ படம் பாட்டு வந்திருந்தாலும் ஒரு அகைன் இந்த பாட்டு வந்து திருப்பி எனக்கு காதல் வளர்த்தேன் என்ன பண்ணுச்சோ அதே ஒரு இல்லை பெயின்னு சொல்ல முடியாது, ஒரு இது இருக்கும்ல, ஒரு பர்சனலாக ஒரு சாங் ஒன்று இருக்கும்ல, ஒரு அட்டாச்மெண்ட், அதுனா இந்த சாங் ஒரு கண்ணாடி. அண்ட் அகெயின் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான லிரிக்ஸ்லாம் இருக்காது. ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், அவ்வளோதான். ஜென் தத்துவங்களை தமிழில் ஈஸியாக பாடல் வரிகளில் புகுத்துனது வந்து முத்துக்குமார் தான். ஒரு கண்ணாடியே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு காதல் வளர்த்தேனுக்கு அடுத்து என்னை பயங்கரமாக பாதித்தது வந்து போகாது. அதுதான் சொல்ல வாங்க, அதையெல்லாம் கேட்டு கதி கலங்கி கண் கலங்கி ஆஹா, எஸ்பெஷலி இந்த லைன் நடைபாதை விளக்கா காதல் விடிந்தவுடன் நடிப்பதற்கு ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு ஒன்று.
காலையில் ஆனால் ஸ்ட்ரீட் லைட் ஏறி ஆஃப் ஆகிடும், எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து காதலோட உண்மையை கொடுத்தும் போது அதை நம்மளால ஈஸியாக அதை ரீகால் பண்ண முடியுது. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன்லாம் இவன் தான் என் தலைவன், இவனை நான் டிசைட் பண்ணிட்டேன், இவரை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன நானே தேர்த்திக்கிட்ட நாட்கள் அதெல்லாம். இப்போது நீங்கள் அந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்கவங்க நிறைய பேர் வந்து அதே, இப்போ எனக்கு வந்து 29 வயசு ஆகுது, திவாகருக்கும் 29 வயசு ஆகுது. ஸோ எங்கள் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக ரிலேட் பண்ணிப்பீங்க. ஏன்னா அந்த மனிதன் நமக்கு கொடுத்த வரிகளாக இருக்கட்டும், தாக்கமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பிரிவாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பர்சனல். அந்த மனுஷன் நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து ஈவந்தோ அது ஒரு கதைக்களத்துக்காக எழுதப்பட்டதாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகிறதுக்கான ரீசன் அதெல்லாம் நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அது ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். எஸ்பெஷலி இப்போ நந்தாவில் வந்து 1000 யானை கொண்டானவனுக்கு அடுத்து அவர் எக்கச்சக்க ஹிட்டு, அதுக்கப்புறம் அவர் எழுதவே ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் தேவதை கண்டேன்லாம் தேவதை கண்டேன் அந்த வயசில் நமக்கு வந்து அந்த பாட்டு வந்து கேட்சியாக இருந்தது. அகெயின் திருப்பி ஆஃப்டர் என்ன சொல்கிறது, ஒரு காலேஜ் பிகினிங் டைமில் அந்த பாட்டு ரிவ்யூ ஷூட் பண்ணும்போது அதில் இருக்க லைன்ஸ்லாம், கல்லறையில் மீது பூக்கும் பூக்கள் கூந்தலில் போய் தான் சேராது, அதெல்லாம் செம மேட்ரு இல்லை அது. அது அன்னைக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு கலரில் பூ இருந்தால் அது அன்னியோட முடிஞ்சு போச்சு. அவனும் அந்த பூவும் கம்பேர் பண்ணிக்கிறான் அந்த கேரக்டரு, அவ்வளோதான் அவனோட ஒர்த்து அப்படின்றதுலாம். உண்மையாகவே அந்த மாதிரி லோன்லர்ஸ் கேட்டானுங்கன்னா என்ன ஆயிருப்பானுங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு தனுஷ் மாதிரி ஒரு கேரக்டரு, வினோதாவே வினோதா இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்டிருந்தா அந்த பாட்டை எப்படி இருந்திருக்கோம். நான் அவ்வளோ ஒர்த்லெஸ்ஸா அப்படின்ற ஒரு இது. அதுமாதிரி அதே பாட்டில் இன்னொரு வரி இருக்கும், உன்னிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் எங்கு போவது, என்ன ஆவது, என் வாழ்வும் தாழ்வும் முன்னே சேர்வது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. முத்துக்குமார் வந்து பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு கதை இல்லை, நிஜமாகவே நடந்த ஒரு விஷயத்தை எழுதியிருந்திருக்காரு. அது என்னன்னா வந்து டி நகரில் முன்னாடிலாம் இந்த வேக்ஸ் வச்ச பட்டாம்பூச்சி இருக்கும் தெரியுமா? ஆமாம், வீட்டிலலாம் சோகத்தில் ஓட்டும். ஸோ அதை விற்கிற ஒருத்தர் வந்து முத்துக்குமாரை அப்ரோச் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து பட்டாம்பூச்சி விற்கிறேன் சார் அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். பட்டாம்பூச்சி விற்கிறீங்களா, அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் டி நகரில் வந்து நான் வந்து நின்று பட்டாம்பூச்சி இந்த வேக்ஸ் இது விற்கிறேன் சார், நிறைய பேர் வாங்குவாங்க. சரி என்ன எதுக்கு பார்க்கணுன்னு நீங்கன்னு சொன்னும்போது அவரை வந்து தேவதை கண்டேன் பாட்டு வந்து பயங்கரமாக பாதித்து பயங்கரமாக அவரை ஒரு வழி பண்ணியிருக்காருங்களா. அதான் நான் சொன்னதான் அவர் இல்லை அவர் எதனாலன்னு சொல்கிறாருன்னா, அவரோட காதலி அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அவங்க மேலே கோவம் இல்லை. அதான் அவர் மேலே தான் கோவம். அதில் அந்த எஸ்பெஷலி அவர் கோட் பண்ண வரிகள் வந்து காற்றினில் கிளியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது, உன்னிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் இங்கு போவது, என்ன ஆவது, என் வாழும் தாழ்வும் உண்மை சேர்வது. இந்த வரி கேட்டு தான் சார் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வரி என் லைஃப்பை மாற்றிருச்சு. இன்றைக்கி வந்து நான் பட்டாம்பூச்சி வைக்கிறேன், குழந்தைங்க வந்து என்னை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது, அவங்க என்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்க, நான் கொடுக்குறேன். ஸோ அந்த தொகுப்புக்கு பெயரே அவர் பட்டாம்பூச்சி விற்போன்னு வச்சுருந்தார். இன்றைக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பயோ, ட்விட்டர் பயோவில் வந்து பட்டாம்பூச்சி விற்போன்னு இருக்கும். அந்த கதை வந்து என்னை பயங்கரமாக மூவ் பண்ணுச்சு. இது வந்து முத்துக்குமார் அவர்கள் கண் பேசும் வார்த்தைகள்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து அவர் ஒவ்வொரு பாடல், அந்த பாடலுக்கான பின் கதையை பற்றி சொல்லியிருப்பார். பின் கதை அல்லது முன்கதை, அதில் வந்து அவர் சொன்ன இது எனக்கு டக்குனு இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ பதிவு பண்ணிட்டார். இன்னொரு விஷயம், யுவன் முத்துக்குமார் காம்போவில் பார்த்தோன்னா எல்லாம் பாட்டோட அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பெரிய கேட்சியாக இருக்கும். ஆமாம், ஒரு கல் ஒரு கண்ணாடி, தேவதையை கண்டேன், காதல் வளர்த்தேன், எங்கேயோ பார்த்தோம். ஆமாம், எல்லாம் அந்த ஏன்னா எல்லா சாங்க்குமே ஒரு கேட்சி ஃப்ரேஸ் இருந்தால் தான் அது ஹிட் ஆகும். அந்த மாதிரி எனக்கு அடுத்ததாக ரொம்ப பிடிச்சது வந்து ஏதோ செய்கிறாய் வாமனன்ல. அது ஆக்சுவலி என்னோட காலர் டியூனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வச்சுருந்துருப்பேன். இல்லை 10 வருஷம் வைக்கணும் நான் தான் ஆக்சுவலி 1.5 வருஷம் இருந்தது. அந்த இல்லைடா ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்படியா? ஞாபகம் இல்லை, இது இருக்கும் 3-4 இயர்ஸாக இருந்திருக்கும். ஆமாம், அது ஏதோ செய்கிறாய் ஜெய்யாவே ஃபீல் பண்ணி அது மட்டும் கிடையாது.
ஜெயின்னு சொன்னோம் நான் பண்ணிட்டான். எனக்கான பாட்டை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதுலேயுமே நிறைய இந்த குட்டி குட்டி கேட்ச் ஃப்ரேசஸ்லாம் இருக்கும். என்ன இந்த கடிகாரம் எந்த பேச்சை கேட்கவில்லை, என்ன இது என் நிழலு காணவில்லை, உந்தன் பின்பு வந்ததடி இன்னும் அது திரும்பவில்லை, அந்த மாதிரி எங்கே எனக்கு கேட்டுன்னு காலடி காட்டுதடி. ஆமாம், அது கொஞ்சம் அது வந்து என்ன சொல்கிறது, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஹாப்பி கொஞ்சம் ஃபன் மூடில் இருக்கும். அதுமாரி அதே படத்தில் ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, அந்த பாட்டு வந்து அவ்வளோ அழகான பாட்டு. இத்தனை வருஷம் விட்டுட்டாங்க, இப்போ நீயா நானால வந்த பிறகு அதை போட்டு தேய்ன்னு ஏய் நீங்கள் கேட்காம விட்டதெல்லாம் அண்டர் ரேட்டட் கிடையாது இருக்குது. அதாவது அப்போ நீ ஹாஸ்பிட்டலில் இருந்து குழந்தையா இருந்தீங்களா, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள் கேட்டு சிம் பண்ணி முடிச்சாச்சு. அதெல்லாம் இப்போ சிம் பண்ணிக்கிட்டு இல்லை, சிம் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க, சிம் பண்ணுங்க. ஆனால் நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம், நாங்கள் தான் அரிய கண்டுபிடிச்சோம். அது மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அதுவும் அண்டர் ரேட்டட்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்கானுங்க, எதுக்கு எடுத்தாலும் அண்டர் ரேட்டட், என்னன்னா அண்டர் ரேட்டட். இந்த ஒரு இளையராஜாவே அண்டர் ரேட்டட் தான் தெரியுமா அவங்கள பொறுத்த வரைக்கும். அது ஒரு வகையான கிரியேச்சர்ஸ். நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. அவன் இவனில் ஒரு மலை வரும்னு ஒரு பாட்டு இருக்குது. இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி அண்டர் ரேட்டட். அது கண்டிப்பாக விஷுவலாக வந்திருந்தா இப்போயே பண்ணியிருப்பாங்க. விஷுவல் வேலை வரல, அது மிஸ் ஆகிடுச்சு. ஆற போட்டிருக்காங்க, அந்தளவுக்கு தேடலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஒரு மலையோரம் பற்றி நான் சொன்னோம். ஒரு மலையோரம் ஒரு ஃப்ளோவில் வந்துட்டாலும் ஒரு மலையோரம் வந்து எனக்கு என்னன்னு சொல்ல, ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் ஒரு நாளில் விட ஒரு மலையோரம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு மலையோரம் வந்து ஆக்சுவலி அது ஒரு ஸ்டோரி டெல்லிங், அது ஒரு அழகான கதை. அது லிரிக்ஸாகவே ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தாலும் நம்ம மியூசிக்காகவே இசைக்கு வருவோம். எங்கள் அண்ணன் வந்து ஆமாம், அந்த அதில் வர நடுவில் வர அந்த ஃப்ளூட்லாம் கேட்டிங்கன்னா எங்கேயோ நம்ம உண்மையாகவே அந்த இடத்துல இருக்கோம், அதை ஃபீல் பண்ணிவிட்டு யாரோ கதை கேட்டுட்டு போகிற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும். அதில் ஒரு என்ன சொல்கிறது, புத்துணர்ச்சி இருக்கும் அந்த பாட்டில். அந்த பாட்டு உண்மையாகவே அது வந்து ஒரு ஃபேரிலேண்ட் ட்ரிப் மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டு. நிச்சயமாக அதில் ஒரு வரி இருக்கும், மனமது புகையினை போலே மறைத்தது யாருமே இல்லையே அப்படின்னு. அதை விஜய் யேசுதாஸ் பாடின விதமும் வந்து ரொம்பவே ரொம்ப என்ன சொல்ல, ஃபீலிங் லவ்டு அப்படி இருக்கும். அதுமாதிரி இன்னொரு ட்ரிவியா வந்து அவன் இவன் படத்தில் எந்த சாங்குமே வந்து சிட்டுவேஷன் சொல்லி சாங் இவன் கொடுக்கல. ஷூட்டுக்கு முன்னாடி, ஷூட் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாலா மாமா வந்து இவன்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிருக்காரு. நரேட் பண்ணிட்டு உனக்கு எங்கே கதை பாட்டு தேவையோ பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த படம் 2 ஷெடியூலில் முடித்தாங்க. ஸோ இவர் ஷூட் வந்துட்டார். ஷூட் வந்த பிறகு இவனும் முத்துக்குமாரும் சேர்ந்து வச்சு கொடுத்த பாடல்கள் தான் 5 பாட்டுமே. ஓகே, அதில் ஒரு மலையோரம்க்கு இவன் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் யோசிச்சு வச்சாருன்னு தெரியல. இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது இதை எங்கே வச்சுருப்பாங்க அப்படி தான் இருக்கும். கரெக்ட். ஆனால் மேபி ஆக்சுவலி அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இருந்த கதை வேறு, ஷூட் பண்ண அப்புறம் மாறின கதை வேறு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த கதைக்கு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கலாம், ஏன்னா ஷூட் பண்ணும்போது டோட்டலாக கதை மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த பாட்காஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு மலையோரம் கேளுங்க. ஒரு மலையோரம் கேளுங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் தான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹெட்ஃபோன்ஸ் போட்டு. ஃபோனை நோண்டாமல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு கண்ணை மூடி கேளுங்க. உங்கள் மனசு நிம்மதி ஆகலை அப்படின்னா தெரியலங்க, அந்த பாட்டு உங்களை சாந்தப்படுத்தலைன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு பண்ண முடியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அந்த பாட்டில் இன்னொரு ஆள் கூட கிரெடிட்ஸ் கொடுக்கணும். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், எந்த மேடையிலையும் அந்த பாட்டு பாடுற அந்த பொண்ணு இந்த பாட்டு ஒரு தடவை பாடியிருந்தா நல்லா கிடைச்சிருக்கும். எனக்கு பேபி பிரியங்கா மேலே ஒரு பயங்கரமான என்னென்னு சொல்கிறது, ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவங்க அந்த பாட்டை ஆக்சுவலாக இந்த பாட்டை பாடினதவங்க தான், பேபி ஸ்ரீனிஷாவும் பேபி பிரியங்கா விஜய் யேசுதாஸ் 3 பேர் சேர்ந்து அந்த பாட்டை பாடினாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற கேப்பில் ஒரு 2 ஸ்டேஜில் இந்த பாட்டை பாடியிருந்தா இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுறாங்க, நிறைய நாடுகளுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பாடல்களை பாடியிருந்தால் அதற்கான வரவேற்பு இன்னும் பெட்டராகவே அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முத்துக்குமார் எழுதின பாடலில் வந்து கொண்டாடப்பட வேண்டிய கண்டுகொள்ளாத பாட்டு இதை கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் கேட்கணும். ஏன்னா ஒரு கலைஞன் வந்து இருக்கும்போது அவனை கொண்டாடி
அவனுக்கு சேர வேண்டிய மரியாதை செய்கிறது வந்து ரொம்ப அவசியம். இன்றைக்கி முத்துக்குமார் நம்ம கூட இல்லைனாலும் நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், தமிழ் இருக்கிற வரைக்கும் முத்துக்குமார் இருப்பார். ஏதோ ஒரு இடத்துல இப்போ எவனோ ஒருத்தன் முத்துக்குமார் பாட்டுன்னாங்க. இப்போ நைட்டு வந்து ஒரு 11:10 இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கவன் முத்துக்குமார் இப்போ வரியை கேட்டிங்கன்னா வரி இல்லை, நமக்காகவே எழுந்த மனுஷன் எழுதியிருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரை செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை. அவங்க இறந்த போய் ஈவன் ராபர்ட் ஜான்சன்லாம் கிரேஸில் இருந்தார். பட் அவர் தவறின பிறகு அவரோட ஃபேம் வந்து பயங்கரமாயிடுச்சு. நிக் ட்ரேக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும்போதே அவங்கள கண்டிப்பாக கொண்டாடணும். இப்போ ரொம்ப லேட் ஆகிடல, நீங்கள் ஒரு மலை ஏறும் நிச்சயமாக கேளுங்க. அதுக்கு தான் நான் சுற்றி வளைச்சி சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது யுவன் முத்துக்குமார் காம்போனா இது வந்து ஹேண்ட்ஸ் டவுன் எல்லாருமே ஒத்துப்பாங்க, கட்டுறது தமிழ். ஐயோ, கட்டுறது தமிழ்லாம் கேட்டு கட்டுறது தமிழ் வந்து நம்ம 10+1 படிச்சுட்டு இருக்கும்போது ஆமாம் ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆல்பம் லான்ச் அப்போ வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. அந்த பாட்டு மார்க்கெட்டுக்கு வரல. ஸோ தனுஷ், டைரக்டர் ராம், யுவன்லாம் போராட்டம்லாம் பண்ணாங்க தெரியுமா? இல்லை, அது ஆக்சுவலி ரிலீஸ் ஆகலைன்றதுக்கு ஏதோ பிரச்சனை நடந்தது தெரியும். ஆடியோ லான்ச் பண்ண பிறகு எங்கேயுமே மியூசிக் அவைலபிளாக இல்லை அப்படின்னு பெரிய பிரச்சனையாச்சு. நான் அந்த ஆல்பமில் ஃபஸ்ட்டு கேட்ட பாட்டு வந்து இன்னும் ஓரிரவு தான். ஒரு சூரியன் எஃப்எம்மில் கேட்டேன். அந்த பாட்டு கேட்டு என்ன இது இஷ்டத்துக்கு போகுது இந்த பாட்டு, இது யுவன் தான் பண்ணாரா, இது முத்துக்குமார் தானா, இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அதை படத்தோடு பார்க்கும்போதாக இருக்கட்டும், அந்த ஆல்பமாகவே கட்டுறது தமிழோட ஒரு மிகப்பெரிய பில்லர் வந்து யுவன், இன்னொரு மிகப்பெரிய பில்லர் வந்து முத்துக்குமார். கண்டிப்பாக அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது வந்து அந்த 2 பேரும் தான். ஈவன் வாழ்க்கை என்பது வெட்டுக்கத்தியும் அந்த படத்தில் விஷுவல் பண்ணல. பட் அந்த பாட்டுமே வந்து சங்கர் மகாதேவன் பாடியிருப்பார். ரொம்ப இன்டென்ஸான யுவன் பண்ண ஒன் ஆஃப் த என்னன்னு சொல்கிறது ஒரு ரெவல்யூஷனரியான சாங் அது. ஆக்சுவலி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அந்த படத்தில் வந்து பறவை எங்கே இருக்கிறது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உனக்காகத்தான். அதில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவனுக்கான உலகம் அவனுக்கு ஆனந்தி. ஆமாம், எஸ்பெஷலி எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். மழை வாசம் வருகின்ற நேரமெல்லாம் உன் வேர்வை தரும் வாசம் வரம் வல்லவா, உன் நினைவில் நான் உறங்கும் நேரம் அன்பே, மரணங்கள் வந்தாலும் வரம் வல்லவா. ஓகே, நம்ம டெத் பார்ட்டை விட்டுருவோம், அதுக்கு மேலே இருக்க பார்ட்டு. பட் எனக்கு அந்த படத்தில் நாஸ்டாலஜிக்கான ஒரு பயங்கரமான சாங் அது. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சாங் வந்து பறவை எங்கே இருக்கிறாயும் கிடையாது, உனக்காக தானேயும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பரபரப்பட்டாம்பூச்சி தான். அந்த பாட்டுமே வந்து ஒரு தேற்றலுக்கான ஒரு பாடல். அதெல்லாம் லெஜெண்டரி இருக்கு. எங்கோ எங்கோ ஒரு உலகம் உனக்காக காத்து கிடக்கும். அந்த வரி வந்து போதும் நம்மளை பயங்கரமாக தேற்ற நம்ம துக்கத்தில் மியூசிக்கலாகவே பார்த்தா அது ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இது வரைக்கும் நம்ம கேட்ட ட்ரெடிஷ்னலான இந்தியன் மியூசிக் மாதிரியே இருக்காது. அது ஏதோ ஒரு வேற ஒரு சவுண்ட் இருக்கும். எனக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அந்த ஃப்ளூட்டும் அந்த ஹெவி ட்ரம்ஸும் அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் இருக்காது, வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்காது. 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அது என்னவோ அந்த பாட்டு எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி ஸ்டார்டிங் அந்த பியானோவில் ஒரு நோட்ஸ் வரும், டின் 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 அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹெவி ட்ரம்ஸ் பரபர பட்டாம்பூச்சி, ராகுல் நம்பியார் வாய்ஸ். அதில் இந்த வரியும் நல்லாயிருக்கும். கண்ணீரை துடைக்கும் விரலுக்கு மனம் இயங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீரில் மிதக்கும் எறும்புக்கும் இலை படகு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரிகள், நல்ல உணர்வு பூர்வமான வரிகள். ஆக்சுவலாக இந்த மாதிரி சாங்ஸ்லாம் ஆக்சுவலி நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். அது ஏதோ ஒரு ரீசன் பாடல்களை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதோ ஒரு ரீசனால அதெல்லாம் அப்படியே இதெல்லாம் சொல்லலாம்டா நீங்கள் அண்டர் ரேட்டட்னு. ஆமாடா, அந்த பாட்டை விட்டுருக்கடா. நல்லா இருக்க பாட்டு அண்டர் ரேட்டடுன்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அண்டர் ரேட்டுன்றாங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பறவை எங்கே இருக்கிறா வந்து இளையராஜா ப்ரோ பாடியிருக்காரு யுவன் மாம்ஸ் மியூசிக்கில். அதுக்கப்புறம் இந்த பாட்டு இருக்குது, தென்னவன் படத்தில் உனக்கு மிகவும் பிடித்த பாடல் அதுவும் முத்துக்குமார் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் இருக்குது, புதுக்கோட்டையில் இருந்தல் சரவணனில் புதுக்கோட்டை
சரவணா. அடுத்து இன்னொரு இந்த பாட்டு இருக்கே, போஸ் படத்தில் நிஜமா நிஜமா, தலைவன் ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடித்த பாடல். அதுவும் பெரிய ஹிட் தான். அது அண்டர் ரேட்டட்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ். ஓகே, அது ஆக்சுவலி உண்மையாகவே அது அண்டர் ரேட்டட். அப்போ சன் மியூசிக்கில் மட்டும்தான் அந்த பாட்டு போடுவான், வேறு எதுலையுமே போட மாட்டானுங்க. அதுக்கு அடுத்து தான் 7G வந்துச்சு, மன்மதன், தேவதே கண்டேன் வந்துச்சு, சண்டைக்குழியில் 2 பாட்டு தான் எழுதியிருக்காரு. ஆமாம், என்னமோ நடக்கிறதே, அந்த இது கும்தலக்கடி கானம், ரெண்டுமே வந்து பண்ணுங்க. எஸ். என்னமோ நடக்கிறதுல எனக்கு இந்த பாட்டு, இந்த வரி ரொம்ப பிடிக்கும். முதலாய் மெல்ல தயங்கி நேற்று பூக்கடையில் பூக்கள் வாங்க நின்றேன், இன்று வளையல் கடை பார்த்து உந்தன் கையளவை காற்றில் நானும் வரைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. ஆனால் தாவணி பாட்டு தீபாவளி வந்து அதை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி பெப்பி நம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, யுவன்கிட்டேருந்து என்ன தான் இந்த ஃபீலிங் சாங்லாம் வந்தாலும் பெப்பி நம்பர்ஸ் வந்து அவரோட அந்த சவுண்டிங் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இது. நான் எப்போவுமே அந்த ஆல்பம் கேட்கும் போதெல்லாம் அந்த பாட்டு கண்டிப்பாக கேட்பேன். ஆக்சுவலி அந்த ஆல்பமில் எல்லாம் ஒரு பாட்டு விடாமல் எல்லா பாட்டும் கேட்பேன். எஸ்பெஷலி இந்த பாட்டு என்னமோ நடக்கிறதுல நான் கோட் பண்ண வரி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச வரி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் லவ்வில் இருக்கேன். நேற்று வந்து ரொம்ப தயங்கி நான் பூக்கடையில் வந்து உனக்காக பூ வாங்குறதுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வளையல் கடைக்கு போயிட்டு உன் கையளவை வந்து நான் காற்றுல வரைஞ்சி காட்டினேன். அது ரொம்ப கவிதையாக எழுதியிருப்பார். முதலாய் மெல்ல தயங்கி நேற்று பூக்கடையில் பூக்கள் வாங்க நின்றேன், இன்று வளையல் கடை பார்த்து உந்தன் கையளவை காற்றில் நானும் வரைந்தேன் அப்படின்னு. தோளோடு ரெக்கை முறைக்குதே, கால் ரெண்டும் காற்றில் பறக்குதே, இது மாய மந்திரம் இல்லையே. ஜாவேத் அலி தானே பாடுங்க. கேகே. சண்டைக்கோழிக்கு அடுத்து வந்து கல்வனின் காதலி இருக்கே. கண்டிப்பாக. ஏனோ கண்கள். அதில் வந்து யுவனோட தமிழ் ரேப்புக்கு மூச்சில் பேச்சில் உனக்கு அது தெரியாதா, உன் போக்கில் நாய்க்கில் நடையில் உடையில மயங்கிறன்னு தெரியாதா. அது விஷுவல் பண்ண விதமும். நான் வந்து எப்பேற்பட்ட யுவன் சிம்ப் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் எஸ்ஜே சூர்யா சிம்பும் தான். அந்த படம் நான் தியேட்டரில் பார்த்தேன். கல்வனின் காதலி தியேட்டரில் பார்த்தேன், அன்பே அருயிரே தியேட்டரில் பார்த்தேன். ஸோ அப்பேற்பட்ட எஸ்ஜே சூர்யா சிம்ப். ஸோ கல்வனின் காதலியில் ஏனோ கண்கள் நம்மால் தான். அப்புறம் அழகாக இருக்கிறது பயமாக இருக்கிறதுல வந்து 2 பாட்டு யுவன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து காதலை பிரிப்பது எப்படி சொல்லு. ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சாங் கான்வர்சேஷனாக, ஆக்சுவல் கான்வர்சேஷனாக ஒரு சாங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா சார் வந்து இந்த பாட்டு பண்ணியிருப்பார், கதை கேளு. அதுக்கப்புறம் வந்து கான்வர்சேஷனலாக சாங்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்களில் காதலை பிரிப்பது எப்படின்னு ஒரு சாங் வந்து முத்துக்குமார் செம்மையாக ஃபன் பண்ணி எழுதியிருப்பார். அதை யுவன் வந்து காதலை பிரிப்பது எப்படி வந்து எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க. அதையும் நீங்கள் தயவு செஞ்சு அண்டர்ரேட்டட்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த பாட்டில் இல்லாத ஜான்ராவே கிடையாது. அந்த சாங் எல்லா ஜான்ரும் டேக் ஜாஸ்லாம் வாசிச்சு தள்ளியிருப்பாரு, ஜாஸ்லாம் நம்மளால பிரித்து மேய்ஞ்சிருப்பார். ஸோ அந்த பாட்டை தயவு செஞ்சு கேட்டு அண்டர்ரேட்டட் என்ன கூறுவோம். ஏன்னா அத்தனை ஜான்ரா வந்து ஒரே சாங்கில் வந்து நான் வேறு எந்த தமிழ் சாங்லேயும் கேட்டது கிடையாது. அது ஒரு பயங்கரமான சாங்கு. அப்புறம் புதுப்பேட்டை த கோட். ஒரு நாளில் பற்றி எல்லாருமே பேசுவாங்க, எல்லாரும் பேசிட்டாங்க போதும். அதாவது அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஆடியோ கேசட்டை சிடியெல்லாம் வாங்கும்போது அந்த பாட்டை கேட்டு அந்த ஆல்பம் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு தெரியும். எஃப்எம்மில் கூட அந்த பாட்டு போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ படம் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பேட்டையை செலிப்ரேட் பண்ணி அந்த பாட்டை செலிப்ரேட் பண்ணி அந்த பாட்டை அப்போயே வந்து வைரல் தான். என்ன அது வைரல்னு சொல்லிக்கிற அளவுக்கு சோஷியல் மீடியா கிடையாது. ஆனால் யாரை கேட்டாலுமே அந்த சிடி பிளேயர் வச்சு பாட்டு கேட்குறவங்க அந்த பாட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பட் அவர் அந்த படத்தில் பண்ண தரமான சம்பவம் வந்து நெருப்பு ஊரமாயிரும். அதில் ஒரு வரி பயங்கரம் எழுதியிருப்பார், காற்றினில் கனிகள் விழுந்திடும் வரைக்கும் காத்திருக்காதே கல்லடி கிடைக்கும். அந்த பாட்டு வந்து அந்த வரி வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலான ஒரு வரி. இது என்ன கடவுளே புரியாது கடவுளே. அதை கமல் பாடிய விதமும், ஒவ்வொரு நாளும் விடியல் கண் பார்த்தால் அது புதையல்.
அது வந்து ரொம்ப நம்ம வந்து இதை வந்து ரொம்ப கலோக்கியலாக பேசணும்னு வச்சுங்க. இந்த டைலாக்லாம் எல்லா படத்துலையும் ரவுடிக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு மட்டும் நான் கண்ணு வச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். அது மாதிரி அவ்வளோதான் கண்டென்ட்டு, அவ்வளோதான். அதை வந்து அவர் வரியா பண்ணது தான் அதோட பியூட்டியே. ஒரு கண்ணில் தூங்கிடு, மறு கண்ணில் விழுந்துரு. அதெல்லாம் பயங்கரமான சம்பவம். புதுப்பேட்டை வந்து ஈவன் பூ பேசும் புல் பேசுமே வந்து செம்ம சாங்கு. தேகத்தில் கொஞ்சம் தாபத்தில் கொஞ்சம் இதுதானே வாழ்க்கை மொத்தம் இதில் என்ன வேஷம் அப்படின்லாம் அசால்ட்டாக எழுதிட்டு போயிருப்பார். பட் அதற்கான வரிகள், அந்த வரிகளுக்கான அர்த்தங்கள் வந்து ரொம்ப டீப்பான விஷயங்கள் தான். ஸோ புதுப்பேட்டை வந்து ஒரு நாளில் பற்றி பேசும்போது செல்வராகவன் தான் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த பாட்டை பயங்கரமாக சொல்லும்போது அவர் சொன்னார், அந்த டைமில் அவரும் சரி, முத்துக்குமாரும் சரி, யுவனும் சரி, அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு ரஃப்பான டைம் போல். ஸோ எங்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, எங்களை நாங்கள் தேத்திக்கிறதுக்காக நாங்கள் பண்ண பாட்டு தான் ஒரு நாளில். அதை நீங்களாம் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். ஸோ யா, நன்றி செல்வராகவன் அங்கிள். தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ். அப்புறம் வந்து இவன் பண்ண சம்பவங்கள் வந்து தாமிரபரணியில் தாலியே தேவையில்லை பாட்டை தவிர ஃபுல் ஆல்பம் முத்துக்குமார். கட்டபொம்மை ஊரனுக்கெலாம் பயங்கர மாசாக இருக்கும். அது வந்து யுவன் ஹரியோட ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் மொத்தம் 3 படம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் வேல்லையும் எல்லா பாட்டும் ஒரே ஒரு பாட்டை தவிர எல்லாமே முத்துக்குமார் தான். பூஜையிலையும் எல்லா பாட்டும் முத்துக்குமார் தான். தாமிரபரணியில் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வார்த்தை ஒன்று கொண்ட பார்க்குதே. அந்த சாங் வந்து அது கத்தியாக நான் ஆடி பார்த்த விளையாட்டு வெட்டுக்கத்தியாக அது மாறி இப்போ வினையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா டிவிடி பிளேயரில் அடிக்கடி பார்த்த படம் தாமிரபரணி. ஒன் ஆஃப் த ரிப்பீட் வாட்ச்டு மூவிஸ். ஸோ எனக்கு அந்த படத்தில் இருக்கிற எல்லா சீனு, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யார் அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஆக்சுவலி இந்த இவர் எழுதுகிற பாட்டெலாம் நீ நல்லா கவனிச்சின்னா அந்த ஹீரோ கேரக்டரைசேஷன் வச்சு எழுதியிருப்பாப்புல, இல்லை கதையில் என்ன இருக்குதோ படத்தை பற்றி. ஆமாம், அது அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கூட அந்த இப்போ சொன்ன லைன் வந்து அட்டக்கத்தியாக நான் ஆடி பார்த்த விளையாட்டுனா ரொம்ப வந்து ப்ளேஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த தாமிரபரணி விஷாலோட கேரக்டர். அந்த இதுக்கு அந்த கைவெட்டின அப்புறம் தான் சீரியஸாக அவரு. இந்த பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருச்செந்தூர் முருகன். ஆக்சுவலி எல்லாரும் வந்து கட்டபொம்மை ஊர் எனக்கு தான் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சைலண்ட் ஸ்லீப்பர் ஹிட். இது அதுவுமே பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி கதையை உள்வாங்கி கதை தெரிஞ்ச ஆள் தான் அப்படி ஒரு பாட்டு எழுத முடியும். ஒரு ஹீரோயினை தேடுறாங்க. ஸோ ஹீரோ இருக்கிறது வந்து தூத்துக்குடி பக்கம். ஸோ தூத்துக்குடியில் இருக்க சுற்று கிராமத்தோட பேர்லாம் அதில் இருக்கும். கன்னிமாரி மாதா கோயில். ஸோ அதுவும் தாமிரபரணி. அப்புறம் தீபாவளி ஆஃப்கோர்ஸ் நம்ம போகாதை பற்றி பேசணும். காதல் வைத்து காத்திருந்தேனும் முத்துக்குமார் தான். அந்த பாட்டு ஆக்சுவலாக ஒரு நல்ல லவ் சாங்கு. அதை ஸ்லோவாக விஷுவல் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால அது லவ் ஃபெயிலியர் சாங்காக மாறிடுச்சு. இல்லைங்க, அது திகட்ட ஒரு நல்ல காதல் பாடல்லாம். அதுலேயும் எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிக்கும். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை, பெண்ணை உன்னை தான் பார்த்த பின்பு தான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. இதெல்லாம் நீங்கள் இழுப்பாரு எங்க விஜய் இழுத்தாரு. அதுதான் வந்து அதுக்கு வந்து இன்னும் பியூட்டி இல்லை. நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி சொன்னால் அதில் எதுவும் இருக்காது. இல்லை, நான் வந்து பை ஹார்ட்டாக வச்சுருக்கனால இதெல்லாம் அப்படி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறேன், சும்மா சொல்கிறேன். அது ஆக்சுவலி ஒன்றுமே ரீச் ஆனதுக்கு காரணம் அதுவாக கூட கண்டிப்பாக சிங்கிங் வந்து ஒரு மேஜரான ஒரு ஃபேக்ட் தான் அந்த பெரிய ஹிட் ஆகிறதுக்கு. அடுத்து வந்து சத்தம் போடாதே வந்து வசந்த் ஃபஸ்ட் டைம் முத்துக்குமார் கூட வேலை பார்க்குற படம். ஆமாம், வசந்த் செகண்ட் டைம் யுவன் கூட வேலை பார்க்குற படம். சத்தம் போடாதை பற்றி வந்து குமுதமும் அப்போ எங்கள் வீட்டில் இந்த குங்குமம் ஆனந்த விகடன் எல்லாமே இருக்கும்போது படிக்கும்போது வசந்த் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் சொல்கிறாரு, யுவன் கூட வந்து நான் பூவெல்லாம் கேட்டு பார்க்கப்புறம் நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த படத்தில் இருக்க 5 பாடல்களுமே நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். யுவன் வந்து சத்தம் போடாதேன்னு ஒரு படத்துக்கு பயங்கர ஒரு பேங்கான சத்தமான ஒரு இசை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு.
எஸ்பெஷலி எனக்கு அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. காதல் பெரியதா காமம் பெரியதான்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை வந்து சுதா ரகுநாதன் பாடியிருக்காங்க. சுதா ரகுநாதன் ஒரு பிரிட்னி ஸ்பியர்ஸ் மாதிரி ஒரு பாட்டு பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் காதல் பெரியதா காமம் பெரியதா அப்படின்னாங்க. எனக்கு ஹானஸ்ட்டாக அப்போ வந்து பிரிட்னி ஸ்பியர்ஸ்னால் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் போயிட்டு தான் டயலாக் மோடம் இருக்கும்போது பிரிட்னி ஸ்பியர்ஸ்னு சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டாக நம்மால் பண்ணியிருக்காரு, சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து எனக்கு அந்த ஆல்பமாகவே பயங்கர ஒரு மியூசிக். ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு சாங் ஆமாம் வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு சாங் வந்து இந்த காதல் நம்புதும், அதுவும் நான் கலெக்டின் அதுனன் சாமி. அதுலேயுமே வரிகள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். காதல் காத்திருந்தால் எதிரில் செல்லும் பேருந்தான்னு இருக்கும். பட்டம் பறந்த பின்னே கையில் தங்கும் நூல் கண்டா, காதல் காய்ச்சலுக்கு காதல் மட்டும்தான் வருந்தா, எட்டி உதைக்க உள்ளம் என்ன கால் பந்தா. அதுலேயுமே இந்த கல்லும் கண்ணாடி வச்சு ஒரு கண்ணாடி உன் நெஞ்சம் தான், கண்ணாடி என் நெஞ்சம் தான் அடி, உன் கையில் கல் அடி, உதடு வரை வார்த்தை வந்ததடி உன்னை கண்டு பின். அப்படி இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து இதை மனப்பாடம் பண்ணிட்டோ எழுதி வச்சோ படிக்கலை, அப்படியே பேசும்போது அப்படி ஃப்ளோவில் வருது, அவ்வளோ மக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாட்டாக இருக்கட்டும். அழகுலாம் யார் காரணம்? இவனும் முத்துக்குமாரும் வந்து என்னை பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள சிம் பண்ணியே நான் இப்படி ஆகிட்டேன். அழகு குட்டி செல்லம்லாம் அநியாயத்துக்கு செகண்ட் ஸ்டான்ஸாக கட் பண்ணனால நிறைய பேர் அந்த பாட்டு அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஆடியோ வெர்ஷன் கேளுங்க. செகண்ட் ஸ்டான்ஸாக இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த சாங்கோட விஷுவலுமே வந்து ஒரு மியூசிக்கோடைய விஷுவல் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபிலிம் ஃபார்மேட்டில் அந்த சாங்கோட விஷுவல் இருக்காது, பட் தனியாக எடுத்த மாதிரி. ஆமாம், பட் அந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் ஆனது பேசுகிறேன் பற்றி நான் நிறையா பேசிட்டேன். நிறைய பேரோட தற்கொலை எண்ணங்களை மாற்றின ஒரு பாடல், இன்றைக்கும் நிறைய பேரை தேற்றிட்டுருக்க பாடல். அந்த பாட்டு இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஆமாம், ரேண்டமாக நான் தான் FB போஸ்ட் பார்த்தேன்னா அதை பற்றி எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ண அவங்க, இது மூலிமா நான் இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டு கேட்டு நான் இதுலேருந்து வெளியே வந்தேன். இப்படிலாம் நான் ரொம்ப ரேண்டமாக படிப்பேன், தேடி தான் போய் படிக்கிறது. ரொம்ப ரேண்டமாக அது ஏதாவது ஒரு ஏதாவது போஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பேசுகிறேன் சாங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த வரி நல்லாயிருக்கும். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்கள் இல்லை, கலங்காலம் மலை கண்டம் தாண்டுமே. என்ன மாதிரியான வரி? முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே. பயங்கரமான இது ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், தோல் மாதிரி நான் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஒரு சாங் அது. அஃப்கோர்ஸ் காதல் பெரியதா காமம் பெரியதா பற்றி சொன்னேன். சுதா ரகுநாதன் பயங்கரமான சாங். அதை விட இன்னொரு கோட் சாங் இருக்குது, எந்த குதிரையில் வருவோம். ஸ்ரேயா கோஷல் தமிழில் வந்து அவங்க ஹிந்தியில் அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் பாடியிருக்காங்க, பட் தமிழில் வந்து அந்த சாங் வந்து கரங்கடிச்சிரும். இதுக்கு போடுங்கடா, இதை கேட்டு போடுங்க ப்ளீஸ். மற்ற ஹிட்டான பாடல்களை விட்டு ஏன்ட்ட ஈவன் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீமான பாட்டு தான் நிறைய பேர் கேட்டு அதை தான் வந்து சிலுத்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி நான் பெரிய யுவன் ஃபேன் தெரியுமா அப்படிம்பாங்க. அப்படியா, எந்த படத்துல இருந்து நீங்கள் ஃபேன்? நம்ம பையா ரொம்ப ரேண்டமாக பையா வரமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்லீப்பர் ஹிட்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கட்டடது தமிழ் பற்றி நம்ம பேசிட்டோம். வேல் அகெயின் ஹரி, யுவன், முத்துக்குமார். 1000 ஜன்னல் வீடு பெரிய ஹிட்டு, கோவக்கார கிளியே பெரிய ஹிட்டு, இந்த ஊரில் பயங்கரமான இன்ட்ரோ சாங். நான்லாம் வெறிய ஏற்றனோம்னா ஊர் பக்கம் போகிறேன்னா அந்த பாட்டு கேட்டு போவேன். ஓகே, எதுக்கு வெட்ட வாழையோ கொட்டை தேனியாகவும் கஷ்டம்னு இருந்தால் கவலைப்பட மாட்டோம், நஷ்டம்னு வந்தால் நடை கட்ட மாட்டோம். அந்த படத்தில் பெரிய ஹிட்டான பாட்டு வந்து ஒற்றை கண்ணாலே ஆக்சுவலாக ஹரி எழுதுனது. ஸோ அந்த அவரை மற்ற பாடல்கள்லாம் முத்துக்குமார். கோவக்கார கிளியே பெரிய ஹிட்டு. ஆக்சுவலி ஆல்பமே. வேல் வந்து வேல், அழகிய தமிழ் மகன், மச்சக்காரன், மூணுமே ஒரே தீபாவளி ரிலீஸு. 2 தலைவன் மியூசிக். மச்சக்காரனில் ஈவந்தோ முத்துக்குமார் எந்த பாட்டு எழுதலைனாலும் அதுவும் பயங்கரமான ஆல்பம். அதில் ஜிகர் தாண்டான்னு ஒரு சாங் பண்ணியிருப்பாரு. அது அப்புறம் வானத்தையும் மேகத்தையும் உடைச்சிக்கிட்டு நெல்லையில் மண் எடுத்தா. அந்த படத்தில் எல்லா பாட்டும் பாவிஜய் எழுதினார். பட் இந்த இடத்துல நான் ஏன் சொல்றேன்னா யுவன் சிம்பிங், மேஜர் யுவன் சிம்பிங்ல ஒரே ஜீவன் படத்துல 3 பாட்டு கேட்டு கொடுத்தாரு. ஜீவன் படம்ன்றதுக்காக ஒதுக்கி வைக்காம, அது தீபாவளி ரிலீஸ் வேற. அப்புறம் வந்து வாழ்த்துக்கள்
வாழ்த்துக்கள். எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சொல்ல மாட்டேன், ஆல்பம். அது ஒன் ஆஃப் யுவன் கோல்டு. அது கோல்டியா. அந்த படத்தில் பியூட்டி என்னன்னா, அந்த மியூசிக் வந்து அலட்டிக்கவே அலட்டிக்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாட்டெல்லாம். எஸ்பெஷலி அந்த கண்ணில் வந்தது மீதான்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு அலை சவுண்டு மாதிரி தான் இருக்கும். பீச் பக்கத்தில் உட்காந்தா பொறுமையாக ஒரு அலை வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மியூசிக்குமே. அந்த சாங்கோட ஒரு மிகப்பெரிய பியூட்டி வந்து உன்னை பிரிந்து போகையிலே உள்ளம் எரிந்து போகுதடி. இந்த வரியை நான் சொல்லும்போது எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. அதில் ஹரிச்சரனும் யுவனும் ஒரு வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க. உன்னை பிரிந்து போகையிலே உள்ளம் எரிந்து போகுதடி உயிரேன்னு போகும்போது நம்ம உயிரே போயிடும். திருப்பி உணவு தடவை. பயங்கரமான ஆல்பம். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து நான் மிகப்பெரிய சீமான் சப்போர்ட்டராக இருந்தேன். நான் வானத்தை பார்த்து நான் இப்போ துப்பிக்கிறேன். அப்போ வந்து மேஜர், ஐயோ சீமானண்ணா படம் ஃபுல்லாக தமிழ், எஸ்பெஷலி இது ஆஃப்டர் தம்பி இல்லை, தம்பியில் வந்து எல்லாரையும் வந்து மிகப்பெரிய புரட்சி பண்ணிட்டு இதுலையும் இதயத்தில் வைப்பாரு. என்ன டைலாக் அது? இதயத்தில் கோளாறு வந்தால் அறுவை சிகிச்சை வன்முறையா அப்படின்லாம் கேட்டு சில்லறையெல்லாம் செதற விட்டு இந்த படம் பயங்கர சாஃப்டாக பண்ணியிருந்தாரு. பட் நிஜமாகவே வர பயங்கரமாக ஃபாலோ பண்ணேன். இப்போ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். பட் அந்த ஆல்பம் நமக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முத்துக்குமார் அது ஆக்சுவலி தனியாலாம் கூட்டிட்டு போய் கம்போஸ் பண்ணாரு. மால்தீவ்ஸில் கூப்பிட்டு போய் இவனை கடத்தி கொண்டு போய் கம்போஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த பாட்டு மேலே ஆசைப்பட்டு உள்ளுக்குள்ள விருப்பப்பட்டு வாங்கி தரேன் கூறப்பட்டு கட்டிக்கீரியா. எஸ்பிபி சரண் செமையாக பாடியிருப்பான் அந்த பாட்டை. மனசுல மயில் ஒன்று தொகை விரிக்க ஏனோ எனக்குள் மின்னலுடன் மழை அடிக்கிறடி. அது அப்புறம் இந்த பாட்டு இருக்கே, எந்தன் வானம் நீதான். 2 வருஷம் அது. ஒன்று ராகுல் நம்பியார், ஒன்று ஹரிச்சரன். ரெண்டுமே ப்ரில்லியண்ட்டு. ஸோ வாழ்த்துக்கள் பற்றி பேசினா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒன் ஆஃப் அதில் இந்த பாட்டு பாரதிதாசனோட முழுமை நிலா அழகு நிலா, அந்த பாட்டை வந்து பாடலுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் பாரதிதாசன் வரி, எனக்கு இந்த வரி மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மேல் தூக்கி எறிந்த வெள்ளித்தட்டு கொட்டி கிடந்தார் போல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அவரோட ஃபேஸ் வந்து நிலா மாதிரி அழகாக இருக்குன்றதுக்கு அப்படி ஒரு ஊமை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது அப்புறம் யாரடி நீ மோகினி பற்றி நான் சொல்லணும். அந்த படத்தில் இருக்க எல்லா பாடல்களுமே வந்து தெலுங்கு வெர்ஷன் பெரிய ஹிட்டு. ஆமாம். அந்த சாங்ஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் தெலுங்கு கேட்டு நீங்கள் தமிழ் கேளுங்க, எந்த இடத்துலையும் பாட்டு வந்து மீட்டருக்கு வெளில போயிருக்காது. எக்ஸாக்டாக அப்படியே டெய்லர் மேடாக இருக்கு. அந்த படம் வரும்போது தனுஷும் ஸ்டாரு, யுவனும் வேறு லெவல் ஸ்டார். யுவன் பேர் இருந்தாலே அங்கே வந்து தேட்டரில் கூட்டம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து லெஜெண்டரி ஸ்டேட்டஸில் இருந்த ஒரு படம் அது. இருக்கும்போது இந்த பாட்டுலாம் வந்து ஒரு நாளைக்குள் எங்கேயும் பார்த்த மயக்கம், அதெல்லாம் வந்து அதெல்லாம் என்னடா இது, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே சிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. எங்கேயும் பார்த்த மயக்கம் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் கேசட்டில் ப்ளே பண்ணுறேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் டயலாக் அந்த வரி வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் சாங் கேட்குறேன். என்னே அறியாமல் நான் அந்த வரியை சொல்லிட்டேன். இதுக்கடுத்து நம்ம லேட் எழுதிட்டு போகிறோம், ஆண்கள் வெட்கப்படும் தருணம் முன்னே பார்த்து தான் கண்டு போனேன் அதானே அப்படின்னு சொல்கிறேன். அது வருது, ஆத்தி நாஸ்டடமஸா நான் அப்படி இருந்துச்சு. வெண்மேகம் பெண்ணாக உருவானதெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. அது ஆல்பமாகவே பெரிய ஹிட்டு தான். அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் எல்லாரும் கேட்டிருக்காங்க, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும், அது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து அவங்க பண்ண மேஜரான படம் வந்து சிலம்பாட்டம் ஆக்சுவலாக ஒரு பாட்டு தான் முத்துக்குமார். சிலம்பாட்டமும் நல்லா ஞாபகம் இருக்குது. சிலம்பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணும்போது மியூசிக் வந்து தினா பண்ணுறதா இருந்துச்சு. ஓஹோ, என்னடா ஓஹோன்ற உனக்கு தெரியாது தினா பண்ணுறதா. இப்போது நீங்கள் போயிட்டு சிலம்பாட்டம் ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சரவணன் தினா அப்படின்னு இருக்கும். பட் சிம்பு தான் ஒத்த காலில் நின்று அடம் பிடிச்சி, இல்லை யுவன் இருந்தால் தான் நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டு வந்து இவனை வச்சு பண்ண வச்சாங்க. அதுவுமே வந்து ஆடியோ லான்ச்சுக்கு எக்ஸாக்டாக ஒரு வாரம் முன்னாடி சிம்பு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் குங்குமமில். இந்த படத்தில் எப்படி நீங்கள் யுவன் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னோன்னு நான் சொன்னேன், யுவன் எனக்கு வேணும், யுவனோட லக்கி சாம் நான் அதனாலாம் பண்ண வச்சுருக்கேன். ஆனால் இந்த படத்தோட பாட்டு 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டுமே ஒரு விஜய் படத்தில் இருக்கிற பாட்டு மாதிரி பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தார். வல்லவனுக்கு அடுத்து வேற வந்த ஆல்பம் அது.
ஸோ ஆல்பமா, மியூசிக் ஆல்பமா அது பயங்கரமானது. மச்சான் மச்சான் இளையராஜா சார் பாடின அந்த பாட்டு தான் வந்து முத்துக்குமார் அவர்கள் எழுதின பாட்டு அந்த படத்தில். அதுக்கப்புறம் அது வந்து ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற மாதிரி இல்லை. ஆமாம். ஸோ அந்த லிரிக்ஸுமே வந்து அந்த அந்த காலத்தில் ஆமாம் கொஞ்சம் வந்து பீரியடாக தான் இருக்கும். அதே தான். அதுக்கப்புறம் சிவா மனசில் சக்தி ஒரு கல் ஒரு கண்ணாடி பற்றி பேசணும். பட் முக்கியமாக அந்த படத்தில் இருக்க ஒரு பாட்டு வந்து எப்படி மாட்டிக்கிட்டு, அது ஒரு மினிமலான ஒரு ஜாஸு. பட் ஜாஸ்ன்னு அதை டிஃபைன் பண்ணிட முடியாது. பட் அது ஒரு ஆஃப் பீட்டான ஒரு சாங். அதுலேயும் கதை இருக்கும். கதையில் என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாத்தையும் பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாரு. அது ஃபோர்ஸ்டாகவே இருக்காது எந்த ஒரு இடத்துலையுமே. ரொம்ப சப்டலாக ரொம்ப அழகாக சாமியாக பண்ணியிருப்பார். அதில் இன்னொரு பாட்டு சொல்லி ஆகணும். அந்த பாட்டை ஒரு தானே ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய் ஒரு வார்த்தையில் அதெல்லாம் வந்து தியேட்டரில் பறந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ட்ரோவில் பறக்குறோன்னு வச்சுக்கோங்க. பறக்குறோம் வேற லெவலில் பறக்குறோம். அப்புறம் அது உண்மையாகவே அந்த ரஞ்சித் வாய்ஸுக்கு ஈரகை போல் மேகத்தில் பேனத்தில் வானத்தில் அதெல்லாம் கேட்கும் போதே நம்மளே அது உண்மையாகவே அந்த ஒரு ஃப்ளையிங் ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் அது. அப்புறம் இந்த பாட்டு ஐ மீன் இந்த ஆல்பம் இருக்கே முத்திரையில் வந்து 2 பாட்டு எழுதியிருக்காரு. ஓம் சாந்தி ஓம் முத்துக்குமார், ஜூலை மாதத்தில் முத்துக்குமார். ஆமாம், ஜூலை மாதத்தில் ஜன்னல் ஓரத்தில். அந்த ஆல்பம் முத்திரையை பற்றி சொல்லணும். ஈவன் வந்து அப்போ அந்த ஆல்பமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பென்னிதயால யூஸ் பண்ணுறாரு, கிறிஷை யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு நியூ செட் ஆஃப் சிங்கர்ஸை வந்து அந்த ஆல்பமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணார். அந்த ஆல்பம் தயவு செஞ்சு எவனாவது கேட்டு அண்டர் ரேட்டட்னு சொல்லுங்கடா ப்ளீஸ்டா. எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இல்லை. பட் அவனுக்கு வேற லெவல் கிளப் சாங் அது. அது ஏதாவது பெரிய படத்தில் இருந்தது தான் அது பயங்கர ஹிட் ஆகிருக்கும். ஈவன் வந்து ஆக்சுவலாக வாமனனும் முத்திரையும் பேக் டு பேக் ஆடியோ லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு லக்கி ஸ்டாரும் அந்த அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பயங்கரமாக நான் கேட்டு வைபான பாடல்கள். அந்த பாட்டு எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஎம் பண்ணுறேன். பைரசி தான், பட் வேறு வழி இல்லை. உங்களுக்கு இந்த பாட்டு அந்த ஆல்பம் கேட்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு பிங் மீ. அப்புறம் வாமனன் படத்தில் அனைத்து பாடல்களுமே இவன் தான். அதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆக்சுவலி எனக்கு அதில் வந்து இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். இது எங்கே போவதேன்னு மட்டும் சொல்லிடுறேன். அதுதான் எனக்கு அந்த ஆல்பம்லேயே ரொம்ப கம்மியாக பிடிச்ச பாட்டு அதுதான்டா. ஆக்சுவலி அதுக்கு அந்த படத்துக்கு வந்து அது தேவையான ஒரு பாட்டு, நான் சிங்கான பாட்டு தான். அந்த சிச்சுவேஷனுக்கு தேவை, சிச்சுவேஷனுக்கு தேவை. ஆனால் அது கொஞ்சம் பெப்பர் தூக்கலாம். அது மேபி ஜெய்ன்றதுனால அது அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வன்மத்தை கக்குகிறார். அடுத்த ஆல்பம் வந்து 2Kல பிறந்த பசங்கள்லாம் கேட்டு யுவன் கன்னிகளாக மாறுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த படம் பையா. லிங்குசாமி சார் வந்து ஆஃப்டர் சண்டைக்கோழிக்கு அப்புறம் யுவன் கூட ஜாயின் பண்ணுறாரு. ஒரு படம் வெளியில் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்தில் யுகபாரதியும் பாடல்கள் எழுதுறதா இருந்துச்சு. பட் ஆல்பமில் வந்து ஃபைனலாக எல்லா பாட்டுமே முத்துக்குமார். மனுஷன் அப்படியே எழுதி தள்ளியிருப்பார். இந்த ஹிட்டு இந்த ஹிட்டு இந்த ஹிட்டு இந்த ஹிட்டு அப்படின்னு. ஆக்சுவலி அது வந்து உண்மையாகவே வந்து ஆல்பம் ஹிட்டுனா, ப்ராப்பர் ஆல்பம் ஹிட்னா பையா தான் யுவனுக்கு. இதுக்கு முன்னாடி பாட்டு நல்லாயிருக்கும், ஆனால் ஆல்பமாக ஹிட் ஆகிருக்காது. பெருசாக போனது வந்து நிச்சயமாக பையா. ஆக்சுவலி அந்த படத்துக்கு க்ரௌட் புல்லருமே யுவன் மட்டும்தான், பெரிய க்ரௌட் புல்லர் யுவன். ஆக்சுவலாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் பட லான்ச்சுக்கும் வந்து பெரிய கேப் இருக்கிறது வந்து பாடல்களை மறக்க வைக்காது, பாடல்களை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போகும்னு ப்ரூவ் பண்ணது வந்து பையா தான். பையாவோட ஆல்பம் பார்த்தீங்கன்னா 2009 நவம்பரில் லான்ச் ஆச்சு. படம் வந்து 2010 ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 6 மாத கேப்பு. அந்த 6 மாதத்தில் அந்த பாட்டு எல்லாமே பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த பாடல்களுக்காக வந்தவங்க, ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது ஸோ அதுக்காக வந்தவங்க, சர்ப்ரைஸாக படத்தில் இன்னொரு பாட்டு இருந்துச்சு, அது பெரிய ஹிட்டு. ஸோ ஒரு பேக்கேஜாகவே பையா வந்து இளைஞர்களை கிரக்கடிக்கக்கூடிய இசை கொண்ட ஒரு ஆல்பம். அந்த மாதிரி ஒரு ஆல்பமை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸ்டில் வெயிட்டிங் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜென்யூனாக எனக்கு பையா வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு. பட் ஒரு யுவன் ஃபேனாக நான் எனக்கு அதை கேட்கும்போது
இது ஓகே தான், நம்மளால இதுக்கு மேலாம் அது ஏன்னா பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ரொம்ப அது சேச்சுரேட் ஆயிடுச்சு கேட்டு 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 கேட்டு. இல்லை அது மட்டும் ப்ளஸ் இல்லை, நமக்கு வந்து இதை தவிர மற்ற சாங்லாம் பிடிக்கும்னால மேபி இதை விடலாம் நம்மளால் பெரிய சம்பவங்கள் பண்ணி இருக்காரு, இது எதுக்கு பெரிய சம்பவம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் எனக்கு இருக்கும். அப்புறம் இந்த பாட்டும் தில்லாலங்கடியில் சொல் பேச்சு கேட்காத சுந்தரி, அது முத்துக்குமார் தான். அதை விஷுவல் பண்ண விதமும் நல்லாயிருக்கும். அதுக்கு பேக் டு பேக் அந்த டைம் ஆல்பம் வந்துட்டே இருந்துச்சு. பானா காத்தாடி இருக்குது, பானா காத்தாடி வந்து ஒரு பைத்தியம் பிடிக்குது பெண்ணே, அந்த பாட்டு செம்ம பாட்டு. காதல் சொல்ல வந்தேன்ல வந்து ஹோல் ஆக்சுவலாக ஹோஷலாவை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லா ஆல்பமுமே அதுவுமே வந்து ஆல்பம் விட்டு தான், அதுவும் ஆல்பம் விட்டு தான். பட் என்னன்னா படம் ஓடலாம் நிறைய பேருக்கு தெரியலை. அது இவன் இல்லைன்னா படமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதில் அன்புள்ள சந்தியா, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து அன்புள்ள சந்தியா. ஓஹோ. அதுக்கப்புறம் தான் காதல் சொல்ல வந்தேன்னு மாற்றினாங்க. அதில் அன்புள்ள சந்தியான ஒரு பாட்டு இருக்கும், அதில் வந்து ஒரு வரி இருக்கும், அடி கோவில் மூடினால் கூட கிளி கவலைப்படுவதே இல்லை, அதன் வாசல் கோபுரம் மீது அதன் காதல் குறைவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த படத்தோட கதை அதுதான், அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ அதை படத்தோட கதையே 2 வரியில் முடிச்சிட்டார் நம்ம ஆள். அதுக்கப்புறம் வந்த ஆடியோ வந்து நான் மகானல்ல அவ்வளோ பெரிய ஹைப் அந்த ஆல்பம்க்கு. பையாக்கு அடுத்து கார்த்தி ஒன்று ஆஹா திரும்ப வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாவா நிலவை பிடிச்சி வா பெரிய ஹிட்டு, இறகை போலே பெரிய பெரிய ஹிட்டு. அந்த ஆல்பமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு மாலை நேரம். அந்த பாட்டு விஷுவல் இல்லை, பட் முத்துக்குமார் செய்த ஒன் ஆஃப் த தரமான சம்பவம் அது. அதில் ஜாவித் அலியும் ஷில்பாராவும் அப்படி லவ் பண்ணி பாடி, அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. மழை வரும் நேரம் முன்பு தரை வரும் காற்றை போலே மனமெங்கும் வந்தாய் பெண்ணி ஜில் என்று நீ அப்படின்னு எழுதியிருப்பாரு நம்ம. உடனே இவங்க ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க, தூம் மழை நின்ற பின்பு தூறல் தரும் மரங்கள் போல நினைவுகள் தந்தா செல்வாய் என்றென்றும் நீ. கண்களா கண்ணமா பார்வையா. ஆக்சுவலாக அந்த வினாம்ப் ரேடியோ பற்றி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நிறைய பேரை பயங்கரமாக புஷ் பண்ணி இந்த பாட்டை கேளுங்க இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு ரிப்பீட்டட் ப்ராட்காஸ்ட் நான் இந்த பாட்டு பண்ணேன். இறகை போலைக்கு நான் கொடுத்த ரொட்டேஷனை விட ஒரு மாலை நேரம்க்கு நான் கொடுத்த ரொட்டேஷன் அதிகம். எல்லோரும் ப்ளீஸ் ப்ளே ஒரு மாலை நேரம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பானுங்க, அதெல்லாம் ப்ளே பண்ண முடியாது, நான் ஒரு மாலை தான் ப்ளே பண்ணுவேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்தே வித்தியாசமான இசை, மக்கள் கேட்காத இசைக்கு அப்போவே நான் சேவை பண்ண ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் பாஸ் என்கிற. அதுவுமே ஆல்பமில் எல்லா பாட்டும் முத்துக்குமார், யுவன். யார் இந்த பெண் தான் கேட்கணும், காதோடு தவழும் கமல் போல் கிடப்பேன், கன்னத்தை உரசி என் ஜென்மம் முடிப்பேன், என்னை ஏதோ செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. யுவன் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், புத்தி வச்சுக்கோ இந்த சின்ன மனசு. அந்த பாட்டை வந்து ராஜேஷ் சொல்லிட்டு எனக்கு இதே மாதிரி பாட்டு வேணும்னு சொன்னாலும் இவன் வந்து யார் இந்த பெண் தான் என்று கேட்டு அப்படின்னு கொடுத்தாரா. ஸோ அது வந்து முத்துக்குமார் வந்து டக்குன்னு எழுதி கொடுத்த வரிகள் தான். யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதை என்று கண்டேன் பின்னாலே. அப்படியே ஹரிச்சரன் ஆக்சுவலாக நம்ம இப்போ நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ரொம்ப கம்மியாகிடுச்சு. மலையாளத்தை தான் பாடுறாரு, தமிழில் எல்லாம் ரஹ்மானுக்கு ஏதாவது ஒரு பாட்டு. ஆமாம். ஸோ ஹரிச்சரனை யாராவது தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கப்பா, நல்ல பாடகர். அதில் எனக்கு இந்த மாமா பொண்ணு கொடு மாமா, அதுவும் பார்த்தோன்னா அது ஒரு காமெடி படம். பட் அந்த காமெடி படத்தில் ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்டை வச்சு ஒரு பாட்டு, அதில் மாமனாரை இன்க்ளூட் பண்ணி பண்ணணும். எவ்வளோ அந்த ஒரு காமெடி படத்துக்கு அந்த சிரத்தை எடுத்து அந்த பாட்டை டெலிவர் பண்ண ஒரு ஃபேமிலிக்கான ஒரு சாங். ஆமாம், செமையாக பண்ணியிருப்பார் நம்மால். அப்புறம் வானமில் வந்து வானம் டைட்டில் சாங் அவர் பண்ணது, ஹுவாமை அவர் பண்ணது, நோமணி நோகனி அவர் பண்ணது. வானம் சாங் பற்றி சொல்லணும். தெய்வம் வாழ்வது எங்கே, தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில், காதலினால் மூடிவிட்ட கண்கள் இன்று திறக்கிறது, திறந்தவுடன். பயங்கரமான ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு சாங். அது படத்துலேயும் அப்படி தான் பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பொய்டிக்காக இருக்கும். அது அடுத்தவன் கண்ணில் இன்பம் காண்பதும் காதல் தான், இனி இவன் நெஞ்சில் இல்லை பாரம், தனக்காக வாழ்வதா வாழ்க்கை. ஒவ்வொரு வரியும் அப்படி ஒரு பயங்கரமான. நான் வந்து சிலருக்காகலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தவன் கண்ணில் ஓகே சில்லறைகளை செதற விட்டுருக்கேன். அடுத்தவன் கண்ணில் இன்பம் காண்பதும் ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருங்க, இதுவும் காதல் தான் அப்படின்னு நான் நானே தேத்திக்கிட்டு இருந்திருக்கேன். விடுங்க, பழசெல்லாம் எனக்கு தம்பிகளை அறிக்கிட்டு நெஞ்செல்லாம் புண்ணாக இருக்குது.
அதுக்கப்புறம் அவன் இவனும் அகெயின் யுவன் முத்துக்குமார் ஃபுல் ஆல்பம். ராசாத்தி போல பெரிய ஹிட்டு. அதில் இந்த அவனை பற்றி நான் போட போகிறேன், இவனை பற்றி நான் போட போகிறேன். அது டிஆர்டிஆடோவில் லிரிக்கே கிடையாது, பட் யுவன் இறங்கி செஞ்சிருப்பாப்புல. அடுத்து லிங்குசாமி அண்ட் யுவன் சேர்ந்து பணியாற்றிய வேட்டையும் ஆல்பமாகவே யுவன். இன்றைக்கும் அந்த ஆக்சுவலாக வேட்டை ஆல்பம் வந்து எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையும் இல்லை, பட் என்னை பொறுத்த வரைக்கும் யுவன் பண்ண ஒன் ஆஃப் த ஃபுல் மீல்ஸ் ஆல்பம் வந்து வேட்டை. எஸ்பெஷலி அந்த படத்தோட டைட்டில் சாங் தம் 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 அந்த சாங் வந்து, அந்த சாங்கில் மாதவனும் ஆர்யாவும் இருப்பாங்க. மாதவன் லிங்குசாமி 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படம் ரன்னில் தேரடி வீதியில் சாங் எழுதுனது முத்துக்குமார். அந்த சாங்கோட ஒரு சீக்குவலாக தான் இந்த சாங்கோட லிரிக்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம், ஒரே மாதிரியான லிரிக்கு ஒரே பேட்டர்னில் இருக்கும். அது ரொம்ப அது நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சாதான் உங்களுக்கு தெரியும் தான் பாடிப்பேன். ஆமாம், அதுவும் கார்த்திக் இதுவும் கார்த்திக். ஸோ அப்படி ஒரு கனெக்ட் அந்த பாட்டில். லிங்குசாமி யூனிவர்ஸ் அது பாட்டு வந்து கட்டிக்கடி என்ன கட்டிப்புடி சாரி விஜய் பிரகாஷ் ஸ்வேதா பண்டித் பாடின பாட்டு அது. அது அப்புறம் எனக்கு அந்த வெட்டிங் சாங் ரொம்ப பிடிக்கும். டம்ம 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 நல்ல ஆல்பம். அதுக்கப்புறம் பப்பரப்பா பத்தி கட்சி வரும். படம் ஹிட்டாக இருந்தால் பாட்டு பேசாக போயிருக்கும். அந்த படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தேவி மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தேன். யுவன் அந்த ஒரே ஒரு பேருக்காக போய் உட்காந்து ஊரே நண்பன் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, நான் போய் வேட்டை உட்காந்து. அடுத்து வந்து பில்லா 2 யுவன் முத்துக்குமார் செய்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாசான ஒரு பெரிய ஹீரோ படத்தில் அப்படி ஒரு சாங்ஸ் வந்து முத்துக்குமார் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு பில்லா 2 தான். ஈவன் தலைவாளையும் எழுதினார் விஜய்க்கு. பட் பில்லா 2 வந்து உனக்குள்ளே மிருகம்லாம் பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் ஃபயரான சாங் அது. பில்லா 2 பண்ணாங்க. அடுத்து இந்த படம் இருக்கே சமர் அழகு என்ன ஹிட்டு. ஆஹா சொன்னேன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். நான் பாட்டை பற்றி பேசியிருக்கேன், சுனேனா பற்றி பேசியிருக்கேன். தப்பு இல்லைங்க, எல்லாமே சேர்ந்தது தானே பாட்டு. சுனேனா வராமல் இருந்தால் பாட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். நிறைய ஃபேக்டர் இருக்குல்ல. அதுலேயும் முத்துக்குமார் செமையாக இருப்பார். எந்த பூவிலிருந்து வந்தது இந்த தேனோ என்று இயக்கும் இல்லை அழகு. அதில் இன்னொரு பாட்டு இருக்கும் வெள்ளை மயில். உதித் நாராயணன் வந்து அப்படி கொஞ்சி பாடியிருப்பார். அந்த பாட்டும் செமையாக இருக்கும். பட் அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகலை. ஆஃப்கோர்ஸ் இது மட்டும்தான் பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் இந்த பாட்டு இருக்கு கேடி பில்லா கில்லாடி ரங்கால தெய்வங்கள் எல்லாம். அது வந்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அந்த பாட்டு கேட்டால் கலைஞர். ஆமாம், அழாமல் யாருனா இருந்தாங்கன்னா கல்னி ஜக்காரா மனுஷனாடா நீ, ஹியூமன்ஸாடா நீங்கள்லாம் அப்படி கேட்டுருவோம் அந்த பாட்டு. பட் அந்த படத்தில் பாரு ஒரு பாட்டு வந்து தெய்வங்கள் எல்லாம் அந்த ஜோனில் ஒரு பாட்டு. அதே படத்தில் இன்னொரு சாங் வந்து ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க கட்டுத்து தான். ரெண்டுமே கான்ட்ராஸ்டான சாங்கு, வேறு மூடு. பட் எக்ஸ்ட்ரீம் அதை மனுஷன் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார். இந்த வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு. அப்புறம் யுவன் பண்ணது வந்து இந்த பாட்டு இருக்கே ஆதரவு காசிவேரில் ஒரே ஒரு பாட்டு தான் முத்துக்குமார் ஆர்ஆர் பாட இங்கே கிளைமேக்ஸ். அந்த சாங் கேட்டு விஷுவல் பார்த்து தேட்டர்லேருந்து எந்திக்கும் போது அழாமல் எந்திரிச்சவங்க வந்து ரொம்ப கம்மி. அந்த படம் வேறு ஒரு இன்டென்ஸாக போனாலும் அந்த சாங் வந்து நம்மளை அடிச்சு உட்கார வச்சிரும். அப்படி ஒரு சாங்கு. அடுத்து இது 3 பேர் 3 காதல் வசந்த் முத்துக்குமார் யுவன் ஒன்ஸ் அகெயின் ஆல்பமாகவே வந்து என்ன லெவலுக்கு இருந்ததோ அதே கூட அதுக்கு துளியளவு மிஸ் ஆகாமல் அந்த ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பம் பற்றி பேசும்போது வசந்த் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் பண்ணதுலேயே போஸ்ட் மாடர்னான பயங்கர போஸ்ட் மாடர்னான ஆல்பம் வந்து ஆதலால் காட்சி 3 பேர் 3 காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு 6 பாட்டுமே வேறு லெவல். அதையும் யாராவது தயவு செஞ்சு கேட்டால் அண்டர் ரேட்டட்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் அந்த ஆல்பம் ஆஹா காதல் கொஞ்சம் பேசும்போது தயவு சொல்லுங்கள். நந்தினி ஸ்ரீகர் பாடின ஒரே தமிழ் சாங் தானா இல்லை ஃபஸ்ட்டு தமிழ் சாங் அது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேபி அவங்க பாடியிருப்பாங்க. அப்புறமான்னு பாடினாங்கன்னு நினைக்கிறேன். உனக்காகவேலாம் என்ன சாங்கு என் மார்பை பிளந்தால் உன் ரூபமே நீ ஒன் பாடும்போது நான் என் மார்பே பிளந்துக்கிட்டேன். ஆஹா லவ் அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட இன்டென்ஸான ஒரு ஆல்பம். அடுத்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு வந்து
அஞ்சான் படத்தில் ஆக்சுவலி வந்து எனக்கு அது வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். ஏன்? ஏன்னா நாமத்துக்குமார் அப்படி ஒரு பாட்டு அதில் காதல் அந்த இன்னொரு சாங் இருக்குல்ல, காதல் ஆசை யாரை விட்டு, அது எழுதியிருந்தார் சொன்னால் கூட நம்பியிருக்கலாம் கன்ஃபார்மாக அவர் ஒத்து இருந்திருக்கலாம். ஏக் தோ தீன் ஷார் அது வந்து முத்துக்குமார் யுவன் காம்போல அப்படி ஒரு பாட்டு. அது வந்து ஒரு என்ன சொல்றது, தப்பாக சொல்லக்கூடாது, விவேகாக மெட்டீரியல் லிரிசிஸ்ட் விவேகன் எழுதியிருந்தா அந்த பாட்டு ஓகே. அவர்கிட்ட இருந்து வர உன்னை மடியில் வாங்கிக்கிறேன்லா ஐயா, என்ன ஐயா சங்கமம் வடிவேல் டெம்ப்ளேட் டென்ஷன் பண்ணிக்கலாம். என்னையா அப்புறம் அந்த வருஷம் தான் பூஜை வந்துச்சு. பூஜையில் ஆல் சாங் தேவதையை தேட ஆஃப்கோர்ஸ் பெரிய ஹிட்டு. பட் அதில் வந்து வேறாரும் கண்டிராத பொத்தி வச்ச காதல்னு ஒரு பாட்டு இருக்குது. கார்த்திக்கும் பூஜாவும் பாடியிருப்பாங்க. தயவு செஞ்சு கேளுங்க. அந்த பாட்டை விஷுவல் பண்ணல, அந்த பாட்டு எஃப்எம்ல பெருசாக ப்ளே பண்ணல. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். படத்துலேயும் போலான்றதுனால பெரிய பேர் நிறைய பேருக்கு தெரியல. அந்த பாட்டை கேளுங்க. அந்த படத்தில் அஃப்கோர்ஸ் உயிரே இன்னுயிரே அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. அந்த பாட்டோட வரிகள்னாலேயே அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. பட் எல்லோரும் போய் வேறாரும் கண்டிராத பாட்டை கேளுங்க. அதே வருஷம் தான் இதுவும் வந்துச்சு, திருடன் போலீஸில் பேசாதே வார்த்தைகள் வீசாதே, அது பெரிய ஹிட்டு. அதெல்லாம் வந்து யுவனுக்கு வந்து கேஷுவலான ஒரு படம். இந்தா வாங்கிக்கோ, என்ன இன்னைக்கு ஒரு சாங் வேணுமா, இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க, அப்படி ஒரு பாட்டு தான் அது. ஆக்சுவலி அதுக்கப்புறம் யுவனுக்குமே படங்கள் கம்மியாக தான். ஆமாம், யுவன் வந்து ரொம்ப சூஸியாக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து முத்துக்குமாரும் இடைப்பட்ட காலத்தில் தவறுகிறாரு. அவர் தவறின பிறகு யுவன் முத்துக்குமார் காம்போவில் வர பாட்டு யாக்கையில் நீ என் கண்கள் நாளும் கேட்கும் தேவதை. அது வந்து யுவன் அப்போ தான் வந்து அவருடைய சொந்த ஆடியோ லேபிள் ஸ்டார்ட் பண்ணுறாரு, யுவன் ரெக்கார்ட்ஸ். அதில் வர ஃபஸ்ட்டு ரிலீஸ் வந்து நீ என் கண்கள். அதோட அந்த ப்ரொமோ சாங்கில் அவரே வந்திருப்பாரு. ஆடியோ லான்ச்சில் யுவன் சொன்னார், முத்துக்குமாரோடைய ஒரு பாட்டை வச்சு இந்த லேபிள் நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமாரை எல்லாருமே வந்து மிஸ் பண்ணுறோம். பட் எனக்கு தெரிஞ்சு யுவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தரமணி வந்துச்சு. தரமணி ஆஃப்கோர்ஸ் ஆல்பம் ஃபுல்லமாகவே யாரோ உச்சிக்கலை, அந்த வார்த்தையே உச்சி யாரோ உச்சிக்கலை, அது வந்து ஒரு பாரதியாரோட இதில் வரும்னு நினைக்கிறேன். அந்த உச்சிக்கலை மேலே அப்படின்றதுலாம். குடை பிடித்தாரோ அது யாரோ, பெரும் மழைக்காட்டை திறக்கும் தாழோ, மழைக்காட்டை திறக்கிறதுக்கு ஒரு தாள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன் அந்த மனுஷன் எங்கேருந்து தான் அதெல்லாம் டிராஃப்ட் பண்ணார்னு எனக்கு புரியலை. காட்டில் ஒரு குறு பறவை சிறு சிறு சிறுகை அடிக்கிறதே, என்ன பாட்டு இதெல்லாம். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து உண்பதில் வேண்டி. சித்தார்த் வந்து யுவனாவே ஃபீல் பண்ணி யுவனாவே மாறி பாடின பாட்டு அது. யாரும் நம்பாத கதைகள் நீ சொல்லு பெண்ணே நிஜமாக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க. என்ன மாதிரி வரி, என்ன மாதிரியான ஆல்பம், லெஜெண்ட் அந்த ஆள். அது ஆக்சுவலி அகெயின் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் தான். அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேண்டசியில் வாழ்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஹீரோ. யாரோ நம்பாத கதைகள் நீ சொல்லு பெண்ணே நான் உனக்காக நிஜமாக்கி வைக்கிறேன். அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா டால்ஃபின் பிடிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட ஆண்ட்ரியாவோட பையன்கிட்ட ஆண்ட்ரியா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவன் வந்து கேஷுவலாக முடி வெட்டிகிட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் பார்ப்பான், டால்ஃபின்ஸ் வந்து இந்தியன் ஷோரில் இருக்குது, சென்னை ஷோரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கூப்பிட்டு போய் கடலில் குதித்து அவன் டால்ஃபினோட நீச்சல் அடிச்சுட்டு வரும்போது, நீ அவன்கிட்ட இந்த பொய்யான கதையை சொல்லியிருக்கா, யாரும் நம்பாத கதைகள் நீ சொல்லு பெண்ணே நான் உனக்காக அதை நிஜமாக்கி வைக்கிறேன், அவன் என் அப்பாவை ஏற்றுக்குவான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரே வரியில் முடிச்சிட்டான் மனுஷன். அதுதான் என்னோட முத்துக்குமார். ஆக்சுவலி இவங்க காம்பினேஷனில் ஒன்றா படம் விட்டுட்டான், தங்க மீன்கள். எஸ், ராம்னு சொன்னோடனே தான் எனக்கு அந்த கனெக்ட் இருந்துச்சு. தங்க மீன்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ராகுல் நம்பியார் பாடின நதி வெள்ளம் மேலே.
நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே நீ நீந்திய பொன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும். அந்த வரி வந்து நான் முத்துக்குமாரை பயங்கரமாக மிஸ் பண்ணும்போது நான் சொல்கிற வரியாக தான். நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே நீ நீந்திய பொன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும். என்ன மாதிரியான வரி. எல்லாருமே அந்த படம் சொல்லும்போது ஆனந்தையாலை ஆஃப்கோர்ஸ் நேஷ்னல் அவார்டு அதுக்கு தான் வந்துச்சு முத்துக்குமார் அவர்களுக்கு. அந்த பாட்டு சொல்லுவாங்க. அந்த பாட்டு நிறைய பேருக்கு ரொம்ப நெருக்கமான பாட்டும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான பாட்டு இதுதான். எனக்கு அது பிடிச்சது வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி கேட்பேன். ஆனந்தையாலை விட இதுதான் கேட்பேன். அலைந்திடும் மேகம் அதை போல இந்த வாழ்க்கையை காற்றின் வழியில் போகின்றோம். அவ்வளோதான், வாழ்க்கையை முடிச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. உயிரே உன்னை பிரிந்தேன் உடனே நானும் இருந்தேன் உடல்தான் இங்கு வாழும் நீதானே எந்த உயிரே. இதை நம்ம வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மகளுக்காக எடுத்துக்கலாம், உங்கள் காதலிக்காக எடுத்துக்கலாம், உங்கள் அம்மாவுக்காக எடுத்துக்கலாம், யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஜெண்டர் ஈக்குவலாக வேறு அந்த வரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் யுவன் முத்துக்குமார் பற்றி எல்லாம் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த பாட்காஸ்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ரொம்ப பர்சனல். இது வந்து பெருசாக ஒன்றும் யோசிக்காமல் நான் சும்மா திவாகருக்கு நேற்று ஃபோன் பண்ணேன். நாளைக்கு என்னடா பண்ணுற, வாடா யுவன் முத்துக்குமார் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டான். ஸோ இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக ஒரு ஒன் ஹவர் ப்ளஸ் போயிடுச்சு. இது எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகவே இல்லை. ஏன்னா 2 பேருமே யுவன் முத்துக்குமார் பிடித்த பித்துக்கள். ஸோ எங்களுக்கு வந்து அவங்க ஆக்சிஜன் மாதிரி, ஆக்சிஜன் தண்ணி மாதிரி அவ்வளோ பிடிக்கும். என்னவோ தெரியல, முத்துக்குமாருக்கு அப்புறம் வந்து யுவனோட சாங்ஸ் வந்து பெருசாக வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஏதோ மிஸ் ஆகுது. அதான் அந்த தர்மனியோட நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த வெறுமை இருக்குது, அது தெரியலை. ஆமாம், எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. எனக்கு கண்டிப்பாக அது நான் நல்லாவே உணர்றீங்க. ஆமாம், ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த எபிசோடில் நம்ம கூட இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்து வந்துட்டுக்கும் பேசுனதுக்கும் மிக்க நன்றி திவாகர். உங்கள் நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இவனை பற்றி பேசி யாருக்கிட்டனா இவனை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், அவர் வந்து நார்த் இந்தியா ஹைதராபாத் அப்படி தான் ஷூட்டிங்கில் இருப்பார். நமக்காக சென்னை பறந்து வந்திருக்காரு. தேங்க்யூ திவா. ரொம்ப நாள் ஆச்சு ஒன்ட்டையும். ரொம்ப ஆக்சுவலாக நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ நேரம் இன்றைக்கி பேசினது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இணைந்திருந்து இந்த எபிசோடை இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்களும் என்னை போன்றும் என்னை போன்றும் திவாகர் போனும் யுவன் மேலேயும் முத்துக்குமார் மேலேயும் ஒரு தீரா காதல், தீரா பேரன்பு, இதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறையா அங்கங்கே நாங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த பாட்டை கேளுங்க இந்த பாட்டை கேளுங்கன்னா அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு கேளுங்க. அண்ட் 2K கிட்ஸ் யாராவது இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா நாங்கள் சொன்ன பாடல்கள்லாம் கேட்டு கொஞ்சம் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லி மீம் டெம்ப்ளேட் இதில் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஸோ அடுத்து இன்னொரு எபிசோடில் கூடிய சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி, வணக்கம்.